ஏய் அங்கே அங்கே வாங்க மாமா. எங்க அங்கே? வெளியில இருக்காங்க. என்ன மாமா, என்னாச்சு? ஏய் மாடிங்க மாமா. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. ராட்சசி, இப்படி வெறி பிடிச்சு அலையிற பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. என்ன என்னவா கேள்வியா கேக்குற நீ? உன் மேல பாசத்தோட கூப்பிட வந்த என் மருமகளை இப்படி மண்டையை உடைச்சு அனுப்பிச்சிருக்கே. நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறவியா? மண்டை ஓடுச்சுனா என்ன சொல்றீங்க? ஏமா இந்த மாதிரி ஆயிட்ட? அவ என் பொண்டாட்டிங்கறத விட்டுரு, உனக்கு அவளை பிடிக்கலங்கறத விட்டுரு. ஒரு பொண்ணை போட்டு இப்படி மண்டையை உடைச்சிருக்கிறியே, நீ எல்லாம் மனுஷியா? பூபதி, என்னப்பா என்னென்னமோ சொல்ற? ஏய் நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதா? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன நடக்குதுங்க? ஆமாண்டி, உனக்கு ஒண்ணும் தான் தெரியாது. உனக்கு அந்த கண்மணி தான் மருமகன்னு மனசுல உழுந்து போச்சு. அவதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்மளை இழுத்து நாராடிச்சாளே. ஆனா இந்த பொண்ணு நீ அடிச்சு மண்டையை உடைச்சும் ஒரு வார்த்தை நீ தான் பண்ணேன்னு சொல்லல, தெரியுமா? பெரியப்பா, என்ன பெரியப்பா சொல்றீங்க? பெரியம்மா அவங்க மண்டையை உடைச்சாங்களா? டேய் 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 முட்டாள், இது புரியறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? என் பொண்டாட்டி மண்டையை உடைச்சு அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட அவ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலடா. அவ இல்லடா நல்லவ. என்ன சொல்றீங்க? அம்மா ஒண்ணு அவங்க மண்டையை உடைக்கல, லேசா தள்ளி விட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க போகும்போது சாதாரணமா தானே போனாங்க. அப்ப காயம் எங்க இருந்து வந்துச்சு? அவளவே மண்டையை உடைச்சிட்டாளா? ஆமாண்டா, அப்படிதான் இருக்கும். இவ நாடகக்காரி தானே, இவளா அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஏமா ஏமா தேவையில்லாம அவ மேல பழிய போடுற? அறிவு கட்டவனே, நான் சொல்றத நம்ப மாட்டேன், ஆனா இவ சொல்றத நம்புவ இல்ல? இவ்வளவு மாதிரி ஒரு நடிப்புக்காரிய நான் பார்த்ததே இல்லடா. அம்மா வேண்டாமா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஏண்டி பண்றது பண்ணிட்டு இந்த அளவுக்கு நெஞ்ச அழுத்தத்தோட பேசுறீங்க? நீ எல்லாம் என்னடி பிறவி? நீ இந்த மாதிரி அவனை நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ, யாரும் அத்தை ஒண்ணும் சொல்லாதீங்க. அத்தை என்ன மூணாவது மனுஷியா? எனக்கு அத்தை உங்களுக்கு அம்மா. எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்பத்துக்கு தலைவி. மாமா, உங்களையும் அத்தையும் பிரிச்ச பாவம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தையை பார்த்து பேசலான்னு இங்க வந்த இடத்துல ஏதோ ஆயிடுச்சு. அத போய் பெருசு பண்ணி என்ன மாமா, நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். என்ன அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ அத்தைக்கு உரிமை இருக்கு. எப்படி எப்படி எனக்கு உன்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? ஆமா அத்தை, என்ன அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடி ஆடுற. என் கண்ணு முன்னாடியே மருமகளை அடிக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கா? எங்க முன்னாடியே நீ இப்படி அடிக்கிறேன்னா நீ தான் கண்டிப்பா மண்டையை உடைச்சிருப்ப. ஐயோ அத்தை, யாரும் ஒண்ணு சொல்லாதே. ஏதோட ஒரு வார்த்தை பேசுன. என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க முன்னாடியே போட்டு இப்படி உன்னை அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ பறிஞ்சு பேசிட்டு இருக்கியா? பாடி பாடி முதல்ல போடி. ஏண்டி இப்படி விளங்காதவளாயிட்ட? பேசாதீங்க, மரியாதையா போயிடுங்க. ஏய், இது வரைக்கும் உன்னை வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு நானே வந்து கூப்பிட்டுருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், இனிமே என் வீட்டு வாசப்படியை மதிக்காத. என் மருமக பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. மாமா, என்ன கைவா இப்படி பசுப்புறா? அவ பேச்ச எல்லாரும் நம்புறாங்க. எல்லாம் என் விதி. எப்படியாவது போய் தொலைட்டோம். சரி சரி, நீங்க அமைதியா வாங்க வாங்கக்கா. என்ன பெருமை இது? பெட்டன்ஸ்கால் வாங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துற போது வாங்கக்கா, வாங்க மெதுவா.
உன் பேர் விஸ்வம் தானே? ஆமா சார். விலங்க கழட்டி விடுங்க. ஏன்பா அப்படி பண்ண? அவசரப்பட்டுட்டியாப்பா? உன் லைஃப் தானே இப்ப போச்சு. உன்னை பத்தின எல்லா விவரமும் தெரியும்பா. பாவம் நீ. அந்த தியாக ரவுடி தான். அவனை போலீஸ் தண்டிக்கல. உன்னை யார் இப்படி பண்ண சொன்னது? குறைஞ்சது 5-6 வருஷமாவது நீ உள்ள இருக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல சார். என் மேகலாவுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்தவன தான் நான் கொண்டா இருக்கேன். என்னப்பா அது? ஆமா சார். இனிமே என் மேகலா நிம்மதியா இருப்பா. அது எனக்கு போதும் சார். இதுல ஒரு கையெழுத்து போடு. கான்ஸ்டபிள், இவரை கூட்டிட்டு போங்க. என்னம்மா? யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். காயந்தான் இன்னும் கொஞ்சம் ஆறணும். ரிப்போர்ட்டை கொடுங்க. இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். இந்தா. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன வந்து பாருங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ. அம்மா, செழியன பில்லெல்லாம் பே பண்ணிடுச்சு. போலாமா? சரி, வாக்க போலாம். அம்மா. என்ன மேகல? என்னம்மா? என்னக்கா ஏதோ சொல்ல வர தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. என்னம்மா? நாங்க வேணா வெளியே இருக்கோம், நீ பேசு. ஐயோ இல்ல அம்மா, நான் விஸ்வத்தை பார்க்கணும். அம்மா, நீ தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேண்டாம். நான் மனசறிஞ்சு உன்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டேம்மா. அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் வேற ஒரு விதமான சூழ்நிலையில நீ கீர்த்தனா கிட்டயும் செழியன் கிட்டயும் நம்ம குடும்பத்துல இந்த காதல் கீதெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு 2 பேர்கிட்டயும் சத்தியம் வாங்கின. ஞாபகம் இருக்கா? நீ 2 பேர்கிட்டயும் சத்தியம் வாங்கின. ஆனா என்கிட்ட இத பத்தி கேட்கவே இல்லை. அத கீர்த்தனா குத்தி காட்டினப்போ நீ சொன்ன, மேகலா ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்தவ, அவ நான் கிழிச்ச கோட்டையை தாண்ட மாட்டா, அவகிட்ட இத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்ன. ஆனா நான் சின்ன வயசுலயே விஸ்வம் மேல பிரியம் வச்சுட்டேம்மா. நான் உன் நம்பிக்கைய பொய்யாக்குனதாவும் உனக்கு துரோகம் பண்ணதாவும் நினைக்கிறியம்மா? என்ன பேசுற நீ? வேறொரு சூழ்நிலையில எங்களெல்லாம் பிரிஞ்சு புது உறவுகளோட வாழ்ந்த காலத்துல உன் மனச நீ விஸ்வத்துக்கிட்ட பறி கொடுத்துட்ட. அது எப்படி நான் குறை சொல்ல முடியும்? அதுலயும் உன்னை உயிருக்குயிர நேசிச்ச ஒருத்தர் தானே
நீ காதலிச்சிருக்க. கீர்த்தனா செழியனோட எல்லாம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒப்பிட முடியாது. என்ன, நீ பிறந்ததுல இருந்தே வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சவ. உன்னோட காதல் வயசு கோளாறும் விடலத்தனமான காதலும் இல்ல. அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். நாங்க ஊரெல்லாம் தேடினாலும் விஸ்வம் மாதிரி ஒரு பையனை உனக்கு தேர்ந்தெடுத்து கட்டி வைக்க முடியாது. இங்க இருக்காங்களே விஸ்வத்தோட அப்பா அம்மா, உனக்காக இவங்க 2 பேரும் பட்ட பாடும் பிரார்த்தனைகளும் இருக்கே, அது சாதாரணமானது இல்லடி. உன்னை புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டேன்னு சொல்லி இவங்க அழுத அழுக இருக்கே, அது எனக்கு தாண்டி தெரியும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் உனக்கு ஏத்த குடும்பம். இவங்க வீட்டுக்கு நீ உடனே மருமகளை போக விடாம விதி விளையாடிடுச்சு. அது ஒண்ணு தாண்டி இப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இத பாருடி, நீ தாராளமா உங்க அத்தை மாமா கூட போய் விஸ்வத்தை பார்த்துட்டு வா. ரொம்ப நன்றிம்மா. மேகலா எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்க 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனா எங்க மக விஷயம் இப்படி அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துருவா நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, விஸ்வத்துக்கு எந்த கெடுதலும் வராது. அப்படி நான் வர விடவும் மாட்டேன். வாங்க அவரும் போய் பார்க்கலாம். கூட்டிட்டு வாங்கம்மா, நாங்க வெளியில இருக்கிறோம். எங்க போயிருந்தீங்க? கடைக்கு போயிட்டு வரேம்மா. இந்த குளிக்க சோப்பு, துணி துவைக்க சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வர்ற வழியில ஒரு வேலைக்காரமா பார்த்தேன். அப்படியாம்மா? சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல இந்த பால் பூத் இருக்கு, அவங்க கிட்ட காலையிலயும் சாயந்தரமும் பால் போட சொல்லிட்டேன். பக்கத்திலே அயன் கடையே இருக்கு, துணி எல்லாம் கொடுத்து அயன் பண்ணிக்கலாம். அம்மா, அப்புறம் காய்கறி ஏதாவது தேவைன்னா பக்கத்து தெருவுல ஒரு கோவில் இருக்குல்ல, அது பக்கத்துல கடை இருக்குமா? ஹாய் கவிதா. ஹே ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. வீடெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குடி. தேங்க் யூ. ஹாஸ்டல் சித்திரவதையில இருந்து எஸ்கேப் ஆயிட்ட. போடி. ஒரே ஜாலி தான். ஜாலினா ஹாஸ்டல் மாதிரி வீடு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதுல்ல, நல்லா தூங்கலாம், ஜாலியா இருக்கலாம், எப்ப வேணாலும் வெளியில போலாம், கண்டிஷன்ஸ் இருக்காதுல்ல, அதான் சொல்ல வந்தேன். நல்லா இருக்கு கதை. கவிதாவை ஏன் பொறுப்புல விட்டுருக்காங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அவ படிக்கணும். காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு வரணும். வெளியில எங்கேயும் சும்மா சுத்தக்கூடாது. அப்படி வெளியில போகணும்னா நானும் கூட போவேன். நீ அவளை கூட்டிகிட்டு ஊரெல்லாம் சுத்தலாம் நினைக்காத, புரியுதா? காபி சாப்பிடுறீங்களா? போட்டு நீங்க இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வாடி. வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குடி. உனக்கு சூப்பரா ஒரு காஃபி போட்டு தரேன். ஓகே. பாவண்டி கவிதா நீ. ஏண்டி? இந்த ஆன்ட்டிக்கு ஹாஸ்டல்ல எவ்வளவோ தேவலாம். ஹாஸ்டல்லையாவது 300 பேருக்கு ஒரு வார்டன், ஆனா இங்க ஒருத்திக்கு ஒரு வார்டன். ரொம்ப கஷ்டம்டி. ஏய், அப்பலாம் பேசாத, வயசானவங்க பாவம், கொஞ்சம் மரியாதை குடுறி. பர்த்டேக்கு கொடுத்தது தானே? ஏய், இதனும் காதல் பரிசா பத்திரமா வச்சுக்க போறியா? ஏன் சத்தம் போட்டு கம்பனரு? மெதுவா பேசுடி. ஏய், செழியனை பத்தி தானே நான் பேசிட்டு இருக்கேன். சுத்தம். ஏண்டி? இவங்க யார் தெரியுமா? யாரு? செழியனோட அத்தை. ஓ,
அதான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் தரியா நீ? பயங்கரமான ஆளுடி. போடி சும்மா. சரி சரி, அத்தைய கொண்டு வந்துட்டேன். அடுத்த செளியனை கூட்டிட்டு வந்து கொடுத்துன வச்சிருவியா? நீ வாயாடி, ஓவர் வாயாயிடுச்சு உனக்கு. சரி முதல்ல இந்த காஃபியை குடி. சொல்லுடி. ஏய், கண்மணி இருடி.